சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சனை தங்கள் அணிக்கு அனுப்புமாறு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் கேட்டது. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களிடம் இருந்து 2 முக்கிய வீரர்களை அனுப்பினால் சஞ்சு சாம்சனை தருகிறோம் என்று கூறிவிட்டது. இதனை அடுத்து சஞ்சு சாம்சனை நாங்கள் ஏலத்தில் வாங்கிக் கொள்கிறோம் என்ற முடிவில் சிஎஸ்கே இருக்கிறது. இதனிடையே சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு காரணம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்த பொழுதுதான் திடீரென ரியான் பராக்கை கேப்டனாக அணி நிர்வாகம் உள்ளே அனுப்பியது. இது சஞ்சு சாம்சனுக்கு ஏமாற்றத்தை தந்தது. இதனால் தான் கேப்டன் பதவி கொடுத்தால் மட்டுமே வருவேன் என்ற முடிவில் சஞ்சு சாம்சன் இருக்கின்றார். அந்த வகையில் சிஎஸ்கே அணி ஏற்கனவே ருதுராஜை கேப்டனாக வளர்த்து வருகிறது. இதனால் சஞ்சு சாம்சனுக்கு அந்த பதவி கிடைக்காது. இந்த தருணத்தில் சஞ்சு சாம்சனை முதலில் முறையாக அடையாளம் கண்டு அவரை வளர்த்ததே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிதான். இதனால் சஞ்சு சாம்சன் மீண்டும் கொல்கத்தா அணிக்கு திரும்ப அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. கொல்கத்தா அணியின் கேப்டனாக இருந்த ரஹானே தனது பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் அந்த பொறுப்பு சாம்சனுக்கு கிடைக்கும் என்பதால் கொல்கத்தா அணி சஞ்சு சாம்சனை எப்படியாவது வாங்க முயற்சி எடுத்து வருகிறது.